நபிநாயகம் வரும்போது பாருங்கள், பாலைவனத்தில் பாருங்கள், கடும் வேதனை துன்பங்கள் அனுபவிச்சு கொண்டு ஒன்றும் இல்லை, சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருந்த ஒரு காலத்தில் அவர் பாருங்கள் மண்ணுலகத்துக்கு அந்த மண்ணுலக அரபிய மக்களை காப்பாற்றணுன்னு நினச்ச பகவான் பாருங்கள் அந்த நபிநாயகத்தை அங்கே அனுப்புனார். அப்போ அனுப்பி பாருங்கள் அந்த மக்காவில் பாருங்கள் அனுப்பி அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் அவருடைய மாமாவோட தாத்தாவோட அவர் பாருங்கள் வேற ஒரு ஊருக்கு வியாபாரம் பண்ணும்போது அவரை பாருங்கள் கண்டுபிடிச்சி அந்த பெரியாள் போகிற தீர்க்கதரிசி கண்டுபிடிச்சி சொன்னார், இவர் உங்கள் இதுக்கு வழிகாட்ட வந்தவர், இவரை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அவர் பாருங்கள் உலகத்துக்கு ஒரு மார்க்கத்தை கொண்டு வரக்குள்ள அவரை ஏற்றுக்கொள்ளலை, மக்காவில் திரட்டி விட்டாங்க, மதீனாவுக்கு போனார். அங்கேருந்து பாருங்கள் ஒரு தரம் வரும்போது அவர் உள்ளுக்குள்ளே விடலை, அவருக்கு ஒரு அழுக வந்து பாருங்கள் வச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட அவர் பாருங்கள் கடைசியாக நீங்கள் இந்த மார்க்கத்தை அவர் இது பண்ணி வரக்குள்ளே எல்லோரும் நல்லா வந்தாங்க ஆரம்பத்தில். அப்படி வரும்போது பாருங்கள் அவர் கடைசியாக பள்ளியில் போய் ஒவ்வொரு நாளும் உபதேசம் இது பிரசங்கம் பண்ணுவாராம். அப்படி பண்ணி வரவங்கள கடைசி காலத்தில் அவருக்கு நோய் போயிடலாம், அப்போ இது வருத்தம் வந்தது. அவர் வீட்டில் சொன்னார், இந்த மார்க்கத்தை விட்டுறாங்க, அதை தொழுங்க, நீங்கள் விட்டுறாங்க, விட்டுற கடைசி மட்டும் விட்டுறாங்க, விடாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பாருங்கள். அவர் இருக்கக்குள்ளானே எல்லாம் கிடைக்க வச்சு பாருங்கள் எங்கே இருந்த பிறகு வந்தவர்களுக்கு எண்ணெய் இங்கே பூமியில் இருக்கின்ற எண்ணத்தை உண்டாக்கி எண்ணெய் இருந்து கேஸ் இருந்த எல்லாத்தையும் உண்டாக்கி இன்றைக்கு பணக்காரர் ஆக்களை வச்சிருக்காருன்னா அவர் கொடுக்குறவர் பாருங்கள். அவர் வந்து தேடி நம்ம சரியாக போகும்போது அவர் கண்டவர் சொல்லுவார். இப்போ நபிநாயகம் சொன்னார், கண்டார், நீங்கள் எல்லாம் இப்படி பாருங்கள் செய்யுங்க, கட்டாயம் உங்களுக்கு எல்லாம் இறைவன் கொடுப்பார், இன்றைக்கு கொடுத்து நல்லா இருக்காங்க. இப்போ அவர் சொல்கிறாங்க, நீங்கள் விடாதீங்க, விட்டீங்கண்டா அது குறைஞ்சிரும்னு சொல்லி நாங்களும் பாருங்கள் வந்து பிரச்சனையாக வரும்போது இந்த மார்க்கத்தில் நாங்கள் வந்து அப்புறம் தவம் பண்ணும்போது நல்லா வந்தோம். அதை விடாமல் விட்டவர்கள் பாருங்கள் கஷ்டமாக போய் அதுக்குள்ளே வேறு சைத்தான் பூந்து பாருங்கள் அவங்கெல்லாம் போய்த்தாங்க, இன்றைக்கு வேதனைப்படுறாங்க, அது கூடிக்கொண்டிருக்கி அவர்களை பாருங்கள் அப்படியே வச்சு ஆட்டிக்கொண்டிருக்கி மனத்தை பிடிச்சி பாருங்கள். அப்போ அது மாதிரி உங்களுக்கு பாருங்கள் அதை விடாமல் இருந்தவன்டா கடவுள் உங்கள் மனத்தை கொண்டு உங்களை வழி நடத்துவார். அதுதான் கண்ணன் சொல்கிறாங்கன்னா, என்னை பூரணமாக நீ சரணாகதி அடைஞ்சா உன்னுடைய சித்தத்தில் எல்லா பாவங்களையும் கரைக்க வச்சு உன் வண்டியை உன் மனத்தை நான் ஓட்டுவேனப்பா அப்படின்னு சொல்கிறார். என்னடா அப்புறம் அவர் சொல்கிறதான் நடக்கும், அவர் சொல்கிறான் கேட்போம். என் குருநாதர் சொல்லி நான் பாருங்கள் வழி பாருங்கள் என்னை வழி நடத்துகிற மாதிரி. இப்போ உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் எதிர்மறையான சிந்தனை அதை வாங்கி இதை வாங்கணும் மனதில் சொல்கிற மாதிரி உங்கள் கடவுள் உங்களை அதில் பேசுவார் பாருங்கள். என் குருநாதர் பாருங்கள் அடிக்கடி பாருங்கள் எனக்கு பேசிக்கொண்டே இருப்பார். இன்றும் இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கிறது அவர் தான் வச்சு பாருங்கள். நான் ஒரு கருவி பாருங்கள், இவ்வளோ விஷயங்களை நான் பேசுகிறேன்னா நான் இதுகளெல்லாம் படிக்கையில் ஒன்றும் இல்லை பாருங்கள், அவர் தான் பேசிக்கொண்டிருக்கார். நாங்கள் அவர்கிட்ட அந்த பிளக்கை அடிச்சுட்டோன்னே பாருங்கள் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். இந்த உபதேசத்தில் நானும் கேட்டு தான் என்ன பேசுகிறேன் கண்டுபிடிக்கிறேன். அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி இந்த மகாபுருஷரை நாங்கள் விடாமல் பாருங்கள் அவரை நினச்சி தியானம் பண்ணுறது கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.